அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்வம் டிவி நேயர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் வாஸ்துனா என்னன்னு சொல்லிட்டீங்க, ஈசான்யனா என்னன்னு சொல்லிட்டீங்க, அக்னி மூலை அப்படின்னா என்ன சார், அக்னியில் என்னென்னலாம் வரலாம் சார் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நாம் அக்னி மூலைனா என்னன்னு பார்ப்போம் சார். சார் அக்னி மூலை அப்படி என்பது கிழக்கும் தெற்கும் சேருகின்ற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் தென்கிழக்கு. அந்த தென்கிழக்கு மூலையை நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி மூலை, ஆக்னிய மூலை அப்படின்னு சொல்லலாம். அப்போது தென்கிழக்கு அக்னி மூலை யாருக்கு உரியது, பெண்களுக்கு உரியது. அப்போ அந்த அக்னி மூலையில் என்னென்ன வரலாம் என்னென்ன வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சார் அக்னி மூலையில் என்ன சார் வரலாம், கிச்சன் வரலாம் சார். அக்னி மூலையில் வேறு என்ன சார் வரலாம், பூஜை அறை வரலாம் சார். நல்லா யோசிச்சுக்குங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் இது மாதிரியான ஏரியாவில் எல்லோருமே பூஜை அறையை எங்கே தெரியுமா போட்டிருப்பாங்க, வடகிழக்கில் போட்டிருப்பார்கள். ஒரு சில வீட்டில் வடகிழக்கில் தான் சமையல் அறையை, கிச்சனை வச்சுருப்பாங்க சார். அது மிகப்பெரிய தவறு. பூஜை அறை எங்கே வர வேண்டும், சமையல் அறைக்குள்ளாகத்தான் வர வேண்டும் சார். கிச்சன் சார், அந்த கிச்சனானது ரெண்டு இடத்துல வரலாம். எங்கே வரலாம், தென்கிழக்கில் வரலாம், வடமேற்கில் வரலாம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது தென்கிழக்கு. அப்போ தென்கிழக்கு மூலை, ஆக்னிய மூலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வீட்டுக்கு உகந்த கிச்சன் வந்து தென்கிழக்கு மூலை. அந்த தென்கிழக்கு மூலையினுடைய அதிபதி யார், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். எந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்களோ, எந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிம்மதி இல்லையோ, எந்த பெண்கள்லாம் வந்து சார் எனக்கு எப்போ பார்த்தாலும் வீடு, காஃபி, டீ, டிஃபன் இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை சார் அப்படின்னா, அந்த வீட்டில் அந்த பெண்களுக்கு வந்து தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார். அப்போ தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப உருன்னு இருப்பாங்க, ஒரு நிம்மதியே இல்லை, நான் எங்கன்னா போயிட்டு ஒரு 10 நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பெண் தன்னுடைய கணவனிடமோ, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களிடமோ, தன்னுடைய ஒரு தங்கச்சிக்கிட்டேயோ சொல்கிறாங்க அப்படின்னா, தென்கிழக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, தென்கிழக்கில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு அந்த தவறை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் தான் தென்கிழக்குக்கு அதிபதி. அந்த கோவிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ சென்று வருவது மிகப்பெரிய சிறப்பு. கேவல கும்ப நிலையில் அம்பாள் வீற்றிருப்பாள். அந்த அம்பாள் வந்து மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான சுவாமி. தென்கிழக்குக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அங்கே நடக்கக்கூடிய நவாவர்ண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு நடக்கும். அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டாலே மிகப்பெரிய மாற்றம் வரும் சார். சரிங்களா, பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் நவாவர்ண பூஜையில். அப்போ தென்கிழக்கு ப்ராப்ளம் சரியாகுமானா நிச்சயமாக 100% சரியாகும். அப்போ தென்கிழக்கில் என்ன வரலாம் என்ன வரக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தென்கிழக்கு மூலையில் போர் போடக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் தேவையில்லாமல் கிழக்கு பக்கம் ஒரு கதவு வரக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் தேவையில்லாமல் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் வரக்கூடாது. சார் இதெல்லாம் வந்தால் என்ன சார் ஆகும், யார் வீட்டிலலாம் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கோ, யார் வீட்டிலலாம் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். சார் ஆந்திராவில் நெல்லூர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தென்கிழக்கில் தான் செப்டிக் டேங்கே போடுவோம். நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஆந்திரா, விஜயவாடா, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 2500 3000 வீடு பார்த்துருக்கேன். இதில் எல்லாமே வந்து செய்கிற தவறே ஈசானியத்தில் தவறு பண்ணுவாங்க,
தென்கிழக்கில் தவறு பண்ணுவாங்க, வடமேற்கில் தவறு செய்வார்கள் சார். இந்த ஆந்திரா பீப்புள்ஸ் எப்பயுமே வந்து தென்கிழக்கில் தான் தவறு செய்கிறாங்க. தென்கிழக்கில் தவறு செய்யலாமா? செய்யக்கூடாது. அந்த பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்து நிலைகுலைந்து போய்விடும். ஒரு சூப்பரான ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார். புரிஞ்சுதுங்களா? அப்போது தென்கிழக்கும் வடமேற்கும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ தென்கிழக்கில் என்னென்ன வரலாம்? தென்கிழக்கில் கிச்சன் வரலாம், தென்கிழக்கில் பூஜை அறை வரலாம், தென்கிழக்கில் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது, தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கில் வெளிமூளை படிக்கட்டு வரலாம். அது கேன்டிலிவர் மாடலாக போட்டுக்கோங்க சார். தென்கிழக்கில் கிச்சன்லேருந்து நான் வெளியில் போகணும் சார், நான் ஹால் வழியாக வெளியில் போகக்கூடாது. அதுக்கு வழி வைக்கலாமான்னா தாராளமாக வைத்து கொள்ளலாம். தென்கிழக்கு தெற்கில் ஒரு கதவு வைத்து கொள்ளலாம். அப்போ தென்கிழக்கு மூலையில் நான் தவறுதலாக ஒரு போர் போட்டேன் சார், அங்கே தான் நீரோட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அந்த போரை என்ன சார் பண்ணுறது? அந்த போரை எடுத்துருங்க. யாருக்காவது கேன்சர் இருந்தால் சரியாயிடும். இல்லை கேன்சர் வந்துருச்சு சார்னா அந்த போரை எடுத்துருங்க, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவர்களுடைய இறப்பை தள்ளி போடலாம். அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் சார், நான் நல்லா தான் இருக்கேன், நல்ல பணம் இருக்குது, நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா இதுதான் இழப்புடன் கூடிய வெற்றி. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், வாஸ்துபடி வீடு கட்டிட்டா எனக்கு பணம் வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக வாஸ்துக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது சார். திருட்டு பையனும் பணம் வச்சுருக்கான், நல்லவனும் பணம் வச்சுருக்கான், பணம் ரொம்ப நல்லவனாக இருந்து பணம் வச்சில்லாமையும் இருக்கான், ரொம்ப ஏழையும் பணம் இல்லாமல் இருக்கான் சார். அப்போது வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது சார். டாஸ்மார்க்கில் இருக்கிறவனுக்கு வாஸ்து பார்க்குறானா பணம் கொட்டுதில்ல, வேறு ஏதாவது தீங்கு தொழில் பண்ணுறான் அவனுக்கு பணம் கொட்டுதில்ல, அவன் வாஸ்து பார்க்குறானா? நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாமல் வெற்றி. நான் பேசுவதெல்லாம் இழப்பில்லாத வெற்றியை பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன். அப்போது தென்கிழக்கில் நீங்கள் அக்னி மூலையில் அழகாக பூஜை அறையும் கிச்சனும் வைத்து கொள்ளலாம். அந்த கிச்சனை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் சார். அந்த கிச்சன் மேடையை வந்து கிரானைட் போட்டுக்கலாம் சார். அந்த கிச்சனானது சதுரம் செவ்வகமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கிச்சனில் அந்த ரூமுக்கு தென்மேற்கு மூலைன்னு ஒரு மூலை இருக்கும், அந்த மூலையில் உங்களுடைய அரிசி பருப்பெல்லாம் வச்சு கொள்ளலாம், தாராளமாக அங்கே வச்சுக்கோங்க. அந்த கிச்சனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மூலை இருக்கு இல்லையா, தென்கிழக்கு, அந்த தென்கிழக்கு கிச்சனில் ஈசானிய மூலை இருக்கும், அங்கே சிங்கு வரலாம் சார். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிச்சன் நம்ம வந்து கிழக்கு பார்த்து சமைக்கும் பொழுது நமக்கு கிழக்கில் ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும். யார் வீட்டிலலாம் கிச்சனில் ஜன்னல் இல்லையோ அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிசர்ச்சில் சொல்கிறேன், நரம்பு பாதிக்கப்படுகிறது. ஸோ பி கேர்ஃபுல். தென்கிழக்கு மூலையில் எது எது வரலாம் எது எது வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சர்வம் டிவி நேயர்கள் உங்களுடைய வீட்டில் பொருத்தி பார்த்து அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? தென்கிழக்கு சூப்பராக இருக்கணும், பெண்கள் டாப் மோஸ்ட்டில் இருக்கணும் சார், நான் வந்து என்னுடைய காலில் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். உச்சகட்ட பிரம்மாண்டமான சில ரகசியங்கள் அந்த கோவிலில் இருக்குது, போய் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.